ஏற்கனவே பெர்லின் வாலை பத்தி பார்ட் 1ல போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வெற்றியின் மிகு குடிபெயர்ந்த மக்கள் தடுக்கிறதுக்காக பெர்லினை சுத்தி ஒரு கடினமான சுவரை சோவியத் எழுப்புறாங்க. அந்த சுவரை எழுப்புற பணி கிட்டத்தட்ட 10 வருஷமா நடக்குது. அந்த சுவர் சுமார் 160 கிலோமீட்டர் அளவுல 12 அடி உயரத்துல கட்டப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த வாலை சுத்தி எலக்ட்ரிக் ஃபென்ஸ், ட்ரெயின் டாக்ஸ், வாஷ் டவர்ஸ், பங்கர்ஸ்னு அதிக பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்துச்சு. இதற்கு ஒரு படி மேலாக கன்ஸ் ஏந்திய சோல்ஜர்ஸும் தப்பிக்கிறவங்களை சுடுறதுக்காக நிறுத்தப்பட்டிருந்தாங்க. அந்த சுவரை கடக்கிற முயற்சியில கிட்டத்தட்ட 150 பேர் தோராயமா சுடப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இதனால கோபமடைந்த மக்கள் சோவியத் கவர்மெண்ட்டுக்கு எதிரான நிறைய போராட்டங்கள்ல ஈடுபடுறாங்க. இதன் காரணமா சோவியத் ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. நவம்பர் 9, 1989 அன்னைக்கு சோவியத் ஸ்போக்ஸ் பர்சன் வால்டர் உல்பிச் என்பவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பெர்லின் சுவர் கூடிய சீக்கிரத்தில் தகர்த்தப்படும்னு அறிவிக்க விடுறாரு. ஆனா அந்த ஊர் மக்கள் மற்றும் லோக்கல் மீடியா இதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி இன்னைக்கே பெர்லின் வால் தகர்த்தப்படும் செய்தி வெளியிடுறாங்க. இதனால பெருமளவு மக்கள் சந்தோஷத்துல பெர்லின் வால் முன்னாடி கூடுறாங்க. மக்கள் கூட்டம் நிறைய இருந்ததுனால சோல்ஜர்ஸ்னால மக்களை தடுக்க முடியல. மக்கள் அவங்க கையில இருக்கிற பொருட்களை கொண்டு சுவரை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாள் இரவு ஜெர்மனியோட வரலாறுல ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது. மக்கள் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றியா இந்த நிகழ்வு ஜெர்மன்ல பார்க்கப்படுது. இந்த பெர்லின் வாலை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.